ஒரு சிக்கலான டெக் வேலைய எப்படி சுலபமாக்குறதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, ஒரு நிஜமான, கொஞ்சம் குழப்பமான ப்ராஜெக்ட்டை எடுத்து, அதை எப்படி ரொம்ப தெளிவான, சிம்பிளான ஸ்டெப்ஸா மாத்தணும்னு இந்த முழு விவரத்துல நாம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? சின்னதா ஒரு டெக் வேலையை ஆரம்பிப்போம், ஆனா அது போக போக ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். அப்படி ஒரு நிஜமான சம்பவத்தை தான் நாம இப்போ தோண்டி துருவி பார்க்க போறோம். விஷயம் ரொம்ப சிம்பிள். நிஜ வாழ்க்கையில நடந்த, கொஞ்சம் கசமசன்னு இருந்த ஒரு உரையாடலை எடுத்து, அதுல இருந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான பாடங்களை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்திருக்கோம். குழப்பத்துல இருந்து தெளிவா உருவாக்குறது எப்படின்னு பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல நாம புதுசா எதையாவது முயற்சி பண்ணும்போது என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இங்க பாருங்களேன், பிரச்சனை ஒன்னு ரெண்டு இல்ல, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒரு பக்கம் ப்ளூடூத் மவுஸ் வேலை செய்ய மாட்டேங்குது, இன்னொரு பக்கம் தப்பான அக்கவுண்ட்ல லாகின் பண்ணியாச்சு. இப்படி ஹார்ட்வேர்ல ஆரம்பிச்சு சாஃப்ட்வேர் வரைக்கும் எல்லா பக்கமும் பிரச்சனைகள் வரிசை கட்டி நின்னுச்சு பாருங்க. ஆனா இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவுலயும் அவங்க அடைய நினைச்ச அந்த இலக்கு இருக்கு பாருங்க, அது ரொம்பவே சிம்பிளான ஒண்ணுதான். அது என்னன்னு இப்ப பாப்போம். அவங்களோட நோக்கம் ரொம்பவே நேரடியானது. ஒரு இங்கிலீஷ் யூடியூப் வீடியோல இருக்கிற தகவலை தமிழுக்கு மாத்தி எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இது நம்ம பலருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் தானே. ஆனா அந்த சிம்பிளான இலக்கை அடையறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான வேலையை முடிக்க வேண்டியிருந்தது. நம்மளோட எல்லா டிஜிட்டல் வேலைகளுக்கும் இதுதான் சொல்லப்போனா அடித்தளமே. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு பக்கம் சிதறி கிடந்த மாசம் காசு கேட்கிற ஸ்டோரேஜ், இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்கிற திறமையான ஒரு பெரிய கிளவுட் டிரைவ். இந்த மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். இது சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட ஃபுல்லா இருந்த ஒரு டிரைவ்ல இருந்து திடீர்னு 2 டெராபைட், ஆமா 2 டிவி புது இடம் கிடைக்குது. இதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பத்தி கவலையே பட தேவையில்ல. இதுதான் அந்த அட ஆமா மொமெண்ட். இவ்வளோ நேரம் இருந்த அந்த ஃபைல், ஸ்டோரேஜ் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நாம தப்பான அக்கவுண்ட்ல லாகின் பண்ணியிருக்கோன்னு அப்போதான் பளிச்சுன்னு புரிஞ்சுது. சரி, இந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்த பிறகு இறுதியா ஒரு தெளிவான ஒர்க் ஃப்ளோ எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஆரம்பத்திலிருந்தே அவங்க அடைய நினைச்ச இலக்கு. எந்த ஒரு வேலையையும் வேகமாவும் சுலபமாவும் செய்யணும்னா அதுக்கு தேவையான கருவிகளை முதல்ல ஒழுங்குபடுத்தி கைக்கு பக்கத்துல வச்சுக்கணும் இல்லையா? அதுதான் இங்கேயும் முதல் படி. இங்க பாருங்க, ஒவ்வொரு முக்கியமான கருவிக்கும் ஒரு சிம்பிளான டெஸ்க்டாப் ஷார்ட்கட். இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இந்த ஒரு டெக்னிக் தான் அவ்வளோ குழப்பத்தை குறைச்சு ஏகப்பட்ட நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுத்துச்சு. அவ்வளவுதான். இதோ பாருங்க, அத்தனை போராட்டத்துக்கும் பிறகு கிடைச்ச அந்த சிம்பிளான 4 ஸ்டெப் ஒர்க் ஃப்ளோ. முதல்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணணும், இல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதோட டிரான்ஸ்கிரிப்ட் எடுக்கணும். அதை ஏஐ வச்சு மொழிபெயர்த்து கடைசியா நம்மளோட ஒழுங்குபடுத்தப்பட்ட டிரைவ்ல சேவ் பண்ணிடணும். சிம்பிள். ஓகே, இந்த முழு அனுபவத்திலிருந்தோ நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நாம கத்துக்கிட்ட முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம் இதுதான். நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபைல்ஸ் எல்லாம் சுத்தமா ஒழுங்கா இல்லைன்னா ஒரு சின்ன வேலை கூட ஒரு பெரிய மலையை தூக்குற மாதிரி ஆயிடும். ரெண்டாவது பாடம் பொறுமை. பிரச்சனைகளை சரி செய்யறதுங்கிறது தோல்வி கிடையாது, அதுவும் கத்துக்கிறதோட ஒரு பகுதி தான். எந்த ஒரு புது டெக்னாலஜியை கத்துக்க நினைச்சாலும் இந்த மாதிரி சரி செஞ்சு கத்துக்கிறது தான் அதை மாஸ்டர் பண்றதுக்கான ஒரே வழி. மூணாவது சிஸ்டம்ஸ். ஷார்ட்கட்ஸையும் தெளிவான ஸ்டெப்ஸையும் வச்சு ஒரு சிஸ்டம் உருவாக்கும் போது ஒரு குழப்பமான வேலை கூட ரொம்ப சுலபமான, திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ளோவா மாறிடும். குழப்பத்திலிருந்து எப்படி தெளிவுக்கு வர்றதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்த வேலையை, எந்த செயல்முறையை இதே மாதிரி நீங்க சுலபமாக்க போறீங்க.